ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் திறந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர், நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஒருவர்தான் தேவன். சங்கீதக்காரர் தேவாதி தேவனை போற்றி புகழும்போது மகத்துவம் உள்ளவர், அதிசயங்கள் செய்கிறவர் நீரே, நீர் ஒருவர் தான் தேவன். என் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்கிறவர் நீர் தான். இந்த பூமியில் வேறு ஒருவர் இல்லை. என் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்கிற கர்த்தர் நீர் தான். நீர் தான் அதிசயமானவைகளை நடப்பித்து என்னை உயர்த்துகிறவர். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா மனிதர்கள் அதை செய்துவிட முடியாது. சமயமும் காலமும் அதை நடப்பிக்காது. ஆனால் தேவரீர் கர்த்தர் நீர் ஒருவரே என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். இப்போ உலக அதிசயங்களில் 7, 9 இப்படின்னு பலதை சொல்லி கொண்டு வருவார்கள். இதையெல்லாம் உருவாக்கினது மனிதர்கள். இந்த மனிதர்கள் உருவாக்கினதை போல மற்றொன்று உருவாக்கப்படவில்லை என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் தாஜ்மஹால் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே போல சேம் டெக்னாலஜி, சேம் பில்டிங்ஸ், என்ன சொல்கிற, ஒரே விதமான கட்டிடக்கலை. அது டெல்லியில் மதர்ஷான்னு ஒரு இடத்துல அதே மாதிரி கட்டப்பட்டிருக்கும். லைக் தாஜ்மஹாலை போலவே கட்டப்பட்டிருக்கும். நாங்கள் பார்த்ததை ஆச்சரியப்பட்டோம். ஆனால் தாஜ்மஹாலை பொறுத்தவரையிலும் தாஜ்மஹால் டூரிஸ்ட் பிளேஸு. ஆனால் இங்கே டெல்லியில் இருக்கிற இடத்துல அது லவ்வர்ஸ் பார்க்கு. சில நேரங்களில் சில பில்டிங்ஸ், அதாவது கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்களை பார்க்கறதுக்கே சங்கோச்சமாக இருக்கும். ஏன்னா அங்கே நடக்கிற சில அருவருப்புகள். அப்போ நாங்கள் அந்த பில்டிங்கை பார்க்க எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே சில காரியங்கள்லாம் நடக்கும், நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது தாஜ்மஹால் போலவே இன்னொரு தாஜ்மஹாலை அங்கே கட்டியிருக்கிறார்கள். அந்த உலக அதிசயமான ஆக்ராவில் இருப்பது போலவே இது இருக்கிறது என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். அதே போலவே இருந்துச்சு, டிட்டோவாக இருந்துச்சு. ஆனால் தாஜ்மஹாலில் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்காது. அதனால் இதை மனிதன் செய்த அதிசயம். அப்போ இந்த கட்டிடம் வானத்திலிருந்து தேவதூதரில் கட்டினாங்க? இல்லை, இதுவும் மனிதர்கள் கட்டினது தான். அப்போ ஒரு அதிசயத்தை உடைக்க இன்னொரு அதிசயத்தை எவர்கள் நடப்பித்திருக்கிறார். அப்போ அது அதிசயம் கிடையாது. அழகாக இருக்குன்றதுனால அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமே தவிர அது அதிசயம் சொல்ல முடியாது, ஆச்சரியம் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் செய்கிறது அதிசயம். எப்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அவர் உண்டாக்கின விதம், அவர் உண்டாக்கின விண்மீன்கள், அவர் உண்டாக்கின சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள், இதெல்லாம் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி உண்டாக்கியிருப்பாருன்னு அதிசயப்பட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்காது, இந்த நன்மைகள்லாம் வராது,
தேவன் எதை போய் எப்படி செய்ய போகிறாரு? நாட்கள் போச்சு, காலங்கள் கடந்துச்சு அப்படின்னு ஒரு சோர்வோடு உட்காந்துருப்போம்ல. அப்போ திடீர்னு ஆண்டவர் தட்டி எழுப்பி நம்ம நினைப்பதை விட எண்ணுவதை விட மேலான நன்மைகளை அதிசயங்களை நடப்பித்து கொடுத்து நானே கர்த்தர், என்ன இல்லாமல் வேறு யாரும் இல்லைன்னு காண்பித்து போயிடுவார். நிறைய வேதத்தில் நிறைய இருக்குது. நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிகிட்டே போக முடியும். இது நடக்காது, ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கள் நடந்தால் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதிசயம். இசைக்கியா ராஜா வியாதியாக படுத்திருக்கிறாரு. ஏசாயா கேட்குறாரு, உமக்கு என்ன அடையாளம் வேணும்? அப்போ இசைக்கியா ராஜா சொல்கிறாரு, 10 பாகை. முன்னிட்டு திரும்புறது ஈஸி, பின்னிட்டு திரும்பணும். அப்படின்னா அந்த சூரிய கடிகாரம் ரிவர்ஸுக்கு போகணும். சூரிய கடிகாரம் கிளாக் வைஸில் இருக்கிறது இப்போ ரிவர்ஸில் போகணும். 10 பாகை போச்சு இல்லை? அதிசயம் இல்லை? அதே போல் தேவனாகிய கர்த்தர் மனோவாவுக்கு தரிசனமாகும் பொழுது அவர் தூதனானவராக தரிசனமாகிறார். அப்போ மனோவா சொல்கிறா, உமக்கு அப்பமும் ஆணமும் கொண்டு வந்து வைக்கிறேன். சரி கொண்டு வா. அவன் கொண்டு வந்து அவரை சாப்பிட சொல்கிறா. அவர் சொல்கிறார், அந்த பாறையில் வச்சு ஆணத்தையும் இளம் ஆட்டு கறியையும் அதில் வை, ஆணத்தை அதில் ஊற்று. அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவர் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்ற பழக்கம் போல் அப்படின்னு மனோவை அதெல்லாம் அடுக்கி ஆணத்தையும் அதெல்லாம் ஊற்றி அப்படியே ஆயத்தப்படுத்தி கொடுக்குறார். தூதனானவர்களுடைய கரத்தில் இருந்த குச்சினால் அதை தொட்டு, அது புகையா ஜஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே அதெல்லாம் புகையா போச்சு. அதன் மேலே அவர் ஏறி போயிட்டார். இது அதிசயம். இதுவரையிலும் யாரும் பார்த்ததில்லை, பார்க்கவும் போகிறதில்ல. இது அதிசயம். இப்போ ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறதுல நம்முடைய ஆண்டவரை போல ஒரு மேலானவர் யாருமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்கிறத நம்முடைய தேவனை தவிர நம்முடைய தேவனை மிஞ்சிக்கொள்ள ஒருத்தரும் கிடையாது. நம்முடைய தேவன் தான் அவர் அதிசயங்களை செய்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த விஷயத்தில் எனக்கு எந்த உதவியுமே கிடையாது, எந்த ஒத்தாசையுமே கிடையாது, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான், அது நடக்காது அப்படின்னு விரக்தியில் இருப்பாங்க. ஆனால் அந்த விரக்தி உச்சகட்டத்தில் போகும் பொழுது அவங்க ஒரு அதிசயம் நடந்திருக்கிறத கர்த்தர் அவங்களுடைய கண்களுக்கு காட்டுவார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகார் எடுத்துக்கோங்களேன். ஆகார் தன் குழந்தையை இஸ்மவேலை அழைத்து கொண்டு, 13 வயசு இஸ்மவேலுக்கு, அவனை கூட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு 14 இல்லைன்னா ஒரு 16 வயசு இருக்கும். நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன், ஆனால் மேக்சிமம் இருக்கலாம். அந்த வயசு பையனை தன் தாய் ஆகார் அழைத்து கொண்டு வனாந்தரத்தில் போகிறாள். துருத்தியில் தண்ணி செலவழிஞ்சு போச்சு. ஏன்னா வனாந்தரத்தில் அடைஞ்சு திரிகிறாங்க, அப்பவும் செலவாயிடுச்சு, தண்ணி செலவாயிடுச்சு. இப்போ குடிக்க தண்ணி இல்லை. பையன் ஃபெயிண்ட் ஆகிட்டான். அப்போ ஆகார் என்ன சொல்கிறான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவனை ஒரு இடத்துல போட்டுட்டு தூரமாக போய் உட்காந்து பார்க்குறா. அவன் இறக்குறான் அப்படின்றத ஒரு தூரத்துலேருந்து பார்த்து கதறா. அவன் மயங்கி கிடக்கான்.
தண்ணி கொடுக்கலன்னா அப்படியே செத்து போயிடுவான். வனாந்திரத்தில் இது நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் வனாந்திரத்தில் போகிறவர்கள் ஒரு ஒட்டகத்திற்கு மேலாக ஒட்டகங்களை அழைத்து கொண்டு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெண் ஒட்டகமோ ஒரு ஆண் ஒட்டகமோ ஒரு குட்டியான ஒட்டகமோ அவங்க கூடவே பிரயாணத்தில் போகும். இந்த ஒட்டகம் வந்து இவங்களுக்கு இந்த ஒட்டகம் தூக்க முடியலன்னா அந்த ஒட்டகம் தூக்குன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 10 பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேர் அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒட்டகம் இருக்கும். வனாந்தரத்தில் அதெல்லாம் இருக்கும். அப்படி அவங்க அந்த வனாந்தரத்தில் இந்த ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போகும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தண்ணி செலவழித்து போச்சு. அங்கே சுனை நீர் ஒன்றும் இல்லை, ஓடைகள் ஒன்றும் இல்லை, எந்த தண்ணிக்கான ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்படின்னா உயிர் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க உயிர் பிழைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட ஒரு ஒட்டகத்தை கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த ஒட்டகத்தை தனியாக கொண்டு போயிடுவாங்க. இந்த ஆட்கள்லாம் தங்குற ஆட்கள்லாம் ஒரு 4-5 பேரை எங்கேயாவது ஒரு டென்ட்டை போட்டு உட்கார வச்சுட்டு இந்த ஒட்டகங்கள்லாம் அங்கே கட்டிட்டு இந்த ஒத்த ஒட்டகத்தை தனியாக கூப்பிட்டு வந்தாங்க பாருங்கள், அந்த ஒட்டகத்தை தனியாக கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவங்க வச்சுருக்கிற பாத்திரத்துலலாம் அதோடைய தொண்டையில், அதாவது வயிற்று பகுதியில் ஒரு கேலன், அந்த கேலனில் 40 லிட்டர் தண்ணி இருக்கும். ஒட்டகம் தண்ணியை நிறைய குடித்து அந்த கேலனில் சேர்த்து வச்சுக்கும். அந்த வனாந்தரத்தில் போகும்பொழுது அதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி செலவாகும், மீதி தண்ணி அதில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்களோ அதோடைய தொண்டை நரம்பு அறுத்து, அந்த வனாந்தரத்தில் பிரயாணப்படுகிறவர்களுக்கு தெரியுமா அந்த டியூப், அதை அறுத்து எடுத்து அந்த டியூப்பை மட்டும் உருவி, அதாவது அந்த தொண்டை குழாயில் இருக்கிற ஒரு டியூப்பை மட்டும் உருவி அவங்களுடைய பாத்திரங்களில் அந்த தண்ணீரை பிடித்து நிரப்பிக் கொள்வார்களாம். அந்த பசல்ஸில், அதாவது அந்த என்ன சொல்கிறது, துருத்தியில் அந்த தண்ணீரை நிரப்பிக் கொள்வார்களாம். நிரப்பிட்டு அடுத்த பிரயாணத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒட்டகம் வந்து அவ்வளோதான், அவங்களுக்கு தேவையான கறி தேவையானதை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு மீதியானது அப்படியே போட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்க வியாபாரிகள், அடுத்து அவங்க வியாபாரத்துக்கு போகணும். ஸோ அவங்க அந்த தண்ணீரை வச்சு அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்க. தண்ணீர் வேணுன்னா அங்கேருந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கம். வனாந்தரத்தில் அவர்கள் போகிற பாதையில், டெசர்ட்டில் இப்படி ஒரு பழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை பல நேரங்களில் நான் பல வீடியோக்களாக இதை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு அதிசயத்தை, ஒரு நன்மையை ஆண்டவர் நடப்பிக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த ஆகாரம் வந்து தண்ணீருக்காக ஏங்கிட்டு இருக்கா, கதறிட்டு இருக்கா. அப்படி கதறும்போது அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயத்தை அவள் பார்க்குறா. என்னென்னா, அவள் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி ஒரு துறவை, ஒரு ஊற்றுக்கண்ணை காண்கிறார். அவள் ஓடி போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து துருத்தியில் பிடிச்சி கொண்டு வந்து தான் பிள்ளைக்கு கொடுக்குறா, தானும் குடிக்கிறா, மறுபடியும் துருத்தியில் தண்ணியை நிரப்பிக்கிறா, தேவையான தண்ணீரை எடுத்துக்கிறா. அந்த ஊற்றுக்கண் இன்னும் இருக்கிறது. இன்னும் அந்த வனாந்தரத்தில் அந்த ஊற்றுக்கண் இன்னும் இருக்கிறது. லகாயிரோயின்னு சொல்லப்படுகிறது, இன்னும் இருக்கிறது. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிற அதிசயம்
ஏதோ ஒரு காலகட்டத்தில் முடிந்து போகிற அதிசயம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக அது நமக்கு அதிசயமாக விளங்கப்படுகிறது. இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற அதிசயம். அப்போ அவருக்கு ஈடாக யார்? அவர் தான், வேற ஒருத்தரும் கிடையாது. அவரை போல வேறு தேவன் இல்லை. அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை வேணும்ல, யார் செய்வான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் தான் உனக்கு செய்வேன், அது அதிசயத்தை பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். பெற்று அனுபவியுங்கள். ஆமென்.